ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் இவங்க பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? எதுக்கான வேலைவாய்ப்புனா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனி தான். ஓகேங்களா? யாரெல்லாம் வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா? ஏதாவது எங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோரக்பூரில் வந்து சொல்லியிருக்காங்க அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், இது அறிவித்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது 11 ஜூலை 2024. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஸ்லாட், அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் கோரக்பூர், சரிங்களா, அதுக்கு 411 வேக்கன்சி. அப்புறம் சிக்னல் ஒர்க் ஷாப் கோரக்பூர், அதுக்கு 63. பிரிட்ஜ் ஒர்க் ஷாப் கோரக்பூர் 35 வேக்கன்சி. மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இசாண்ட் நகர் 151 வேக்கன்சி. டீசல் ஷெட் இசாண்ட் நகர் 60 வேக்கன்சி. கேரேஜ் அண்ட் வேகன் இசாண்ட் நகர் 64 வேக்கன்சி. கேரேஜ் அண்ட் வேகன் லக்னோ 155 வேக்கன்சி. டீசல் ஷெட் கோண்டா 90 வேக்கன்சி. கேரேஜ் அண்ட் வேகன் வாரணாசி 75 வேக்கன்சின்னு சொல்லிட்டு இது போல் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து வேக்கன்சி, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1104 வேக்கன்சி, அதாவது 9 கேட்டகரி ஜாபு வேரியஸ் லொக்கேஷன்ஸில். சரிங்களா? இந்த 1104 வேக்கன்சியும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது யூஆர் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி ஓபிசி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாகவும் ஒரு ஃபீல்டு, இந்த 9 ஃபீல்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா வேரியஸ் லொக்கேஷன்ஸுக்கு. அது ஒரு ஃபீல்டுக்கும் கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து எல்லாத்துக்குமே 1 இயர் தான். ஓகேங்களா? அப்ரெண்டிஸ்ஷிப்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் தான். ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக அந்த டேபிளில் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்க, எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள்ன்றதை இந்த டேபிளில் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் வந்து 15 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 24 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 15லேருந்து 24 வயசு அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் டி யங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாருங்கள். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th முடிச்சிருக்கணும். சரிங்களா? 10th, அப்புறம் 10th வந்து பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ 500னா மினிமம் 250க்கு மேலேயாவது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிஐ முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து கல்வி தகுதி. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே சொல்லியிருக்காங்க. அது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் பொறுத்து நாங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்குவோம். அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து நோட்டிஃபிகேஷன் பாட்டமில் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். சரிங்களா? எஸ்சி எஸ்டி டிஎங், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, அப்புறம் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம சொல்லியாச்சு, கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஃபீஸுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ner.indianrailways.government.in இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபீஸுமே அப்ளிகேஷனில் அங்கே தான் நம்ம பே பண்ணணும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. சரிங்களா? நீங்கள் வந்து 10th ஐடியில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான அலாட்மெண்ட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்டைஃபண்ட் பற்றி இங்கே ரிவீல் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணலை. ஓகேங்களா? அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்தெந்த ஃபீல்டுக்கு என்ன மாதிரி ஸ்டைஃபண்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்புறம் இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க ஹிந்திலையுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நோட்டிஃபிகேஷன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன க்ரைட்டீரியாலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். அது வந்து 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளிகேஷன்
அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.